23-24 29.1% நிதிக்குழு பரிந்துரைத்தது. நம்ம மிக குறைவாக 26.72% கடன் அளவு வச்சிருந்தோம். 24-25 கடந்த ஆண்டு 28.9% அவங்க கடன் வாங்கலாம்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. நம்ம 26.4% தான் வாங்கியிருந்தோம். இந்த புள்ளி வரை எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிதிக்குழு என்ன பரிந்துரை செய்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான், அதற்கு குறைவாகத்தான் நம்முடைய கடனுடைய அளவை நாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஏறத்தாழ 2000 கோடிக்கு மேல அந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்கவில்லை. அதேபோல பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம தான் இப்போ அதுக்கு அதிகமான பணம் கொடுக்கிறோம். வேறு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி, அவங்க திட்டத்தோட இதே உயர்த்தல. ஆனால் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ 3,80,000 கொடுக்கிறோம். அவங்க அதே பழைய மாதிரி அதே தான் வச்சிருக்காங்க. நம்ம தான் கூடுதலாக அதற்கு பணம் ஒதுக்கி மாநில அரசாங்கத்துடைய சொந்த நிதியிலிருந்து அதிகமான செலவழிக்கணும். இது தவிர தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் போன்றிருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் மாநில அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டங்களுக்கு உரிய நிதியை அவர் சொல்றதுபடி நமக்கு வரக்கூடிய வருவாய்களில் இருந்து நாம் திறம்பட செய்யக்கூடிய காரணத்தினால்தான் பட்ஜெட்ல எந்த திட்டத்துக்கு எந்த நிதி ஒதுக்குறோமோ அது எல்லா துறைகளுக்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அது சிறப்பான முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய குற்றச்சாட்டுகளை பொதுவெளியிலோ அவர் சட்டமன்றத்திலேயோ அது சொல்வதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் இதன் வாயிலாக உங்கள் மூலமாகவும் நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா சார், உங்களுடைய எல்லா சுமையும் கூடுதலுங்க. மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பங்கீடு வரணும் இல்லையா? அந்த பங்கீடு அவங்க நமக்கு கொடுக்கறதே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுபடி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்கல நமக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க இந்த வருஷம் இப்ப ஜிஎஸ்டி கொடுத்திருக்காங்க. எப்படி நிதி ஒதுக்கீடு வந்திருக்கிறது? மொத்த நிதி பகிர்வு டெவல்யூஷன்ல கொடுக்கணும். அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள், அவங்களுடைய கூட்டணி கட்சி கூடிய ஆளக்கூடிய மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்றிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மொத்த நிதி பகிர்வு 40% அவங்க வாங்கியிருக்காங்க. குறிப்பா உத்தரப்பிரதேசத்துக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா 31,039 கோடி உத்தரப்பிரதேசம் மட்டும் போயிருக்கு. பீகாருக்கு 17,403 கோடி, மத்திய பிரதேசத்திற்கு 13,582 கோடி போயிருக்கு. ஆனா தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்றிருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் 15% தான் நமக்கு அவங்க இந்த டெவல்யூஷன்ல நிதி பகிர்வுல நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒட்டுமொத்தமா நமக்கு இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம் சேர்த்து 27,336 கோடி தான் நமக்கு வந்திருக்கு. ஊபிக்கு கொடுத்திருக்க ஒரு இது 31,039 கோடி. நான் சொல்லியிருக்க 4 மாநிலங்களுக்கு சேர்த்து 27,336 கோடி. அதுல தமிழ்நாட்டுக்கு இந்த 27,336 கோடி நம்முடைய தென் மாவட்ட மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க கொடுத்திருக்கிறது வெறும் 7,057 கோடி தான் கொடுத்திருக்காங்க. அப்ப உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாடு நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எத்தனை காலத்துக்கு தான் இந்த பீமாரு ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கொடுப்பாங்க. இது இந்த நிதியானது இப்ப கொடுத்திருக்காங்க. இப்ப டெவல்யூஷன்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப வந்திருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் நான் சொல்றேன். சோ இதுதான் நமக்கு வந்திருக்கு. இந்த வகையில நம்ம இருக்கும்போது நம்ம பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே நம்ம வர்றோம். புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக நம்ம 37,907 கோடி ரூபாய் நம்ம கேட்டிருந்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் 776 கோடி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சமரச சிக்ஷா அபியானுக்கு 2,152 கோடி ரூபாய் இன்னும் அந்த பணம் விடுவிக்கல. நம்ம ஏழ்மை நிலையில் இருக்கவங்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய வகையில 2010ஆம் ஆண்டு கழக அரசாலே நம்ம கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் நம்ம கொண்டு வந்தோம். அன்னைக்கு இந்த திட்டத்துக்கு வெறும் 60,000 தான் நம்ம ஒதுக்கணும். இப்ப அதனுடைய தொகை 14 மடங்கு உயர்த்தப்பட்டு இப்போ 3,50,000 நம்ம கொடுக்கிறோம். ஆனா பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரியோட வீட்டு வழங்கும் திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வீடு ஒன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது 1,20,20,000 தான் அவங்க வச்சிருக்காங்க. 8 வருஷமா அது இன்னும் உயர்த்தி தரல. இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு இப்ப கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 2,82,000 நம்ம இப்ப உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதுல மாநில அரசினுடைய பங்கு மட்டும் 1,72,000. 2,82,000 நம்ம கொடுக்கிறோம். மத்திய அரசாங்கத்தும் 1,20,000 கொடுக்கறாங்க. நம்ம கொடுக்கிறது 1,72,000 நம்ம அது கொடுக்கிறோம். இது ஒட்டுமொத்த நிதியில நம்ம 60% நிதி நம்மகிட்ட போகுது. கடுமையான நிதி நெருக்கடி நமக்கு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டத்தை இந்த மாதிரி நம்ம கூடுதலா நிதி ஒதுக்கி நம்ம அதுக்காக நிறைவேற்றிட்டு வர்றோம்.
ஆனால் ஒன்றிய அரசு 8 ஆண்டுகளாக இதுக்கான அந்த பங்களிப்பை அது உயர்த்தவில்லை என்பதும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். எனவே தொடர்ச்சியாக இத்தகைய நமக்காக இருக்கக்கூடிய ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள் நம்முடைய நிதி ஆதாரங்களிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது, நெருக்கடியை உருவாக்குகிறது. ஆனால் அத்தகைய நெருக்கடிகளை நாம் திறம்பட மேற்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அறிவுரை, அவர் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ், அவர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் அவர் காட்டக்கூடிய முனைப்பு, எனவே அவருடைய அறிவுரைகளை ஏற்று இந்த நிதி நிலைமையை நாம் நிச்சயமாக திறமையாக நாம் கையாண்டு வருகிறோம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சார், வரும் 31ஆம் தேதி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அந்த கூட்டத்தொடரில் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் எப்படி இருக்கணும் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு நிதியமைச்சரா உங்களுடைய கோரிக்கை? நீங்க அங்க தமிழ்நாட்டுக்கு உரிய திட்டங்களுக்கு நிதிகளை ஒதுக்கிட வேண்டும். அதை விட்டுட்டு தவறான கருத்துக்களை பரப்புவதில் ஈடுபடக்கூடாது. நான் இன்னும் கூட சொல்லுவேன்னா, நம்ம ஊரே எடுத்துக்கோங்களேன், மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு போகக்கூடிய புதிய அகல ரயில் பாதை திட்டம், அது எவ்வளவு ஒரு தவறான கருத்தை உருவாக்குவதற்காக பார்த்தார்கள். உண்மை நிலைகளை நாம் விளக்கியவுடன் இல்லை அது செய்தியாளர்களாலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து, அது வேறு ஒரு தனுஷ்கோடியில் வரக்கூடிய ப்ராஜெக்டை பற்றி பேசினோம், இந்த ப்ராஜெக்ட் சொல்லவில்லை என்று சொன்னார்கள். அப்படி சூழ்நிலைகளாம் வந்து விடாமல் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பது, தமிழ்நாட்டுக்கு உரிய அந்த நிதி பகிர்வை எங்களிடத்திலே கொடுங்கள். ஒரு மாநிலம் வளர்ந்த மாநிலமாக இருக்கிற போது அந்த வளர்ந்த மாநிலங்களுக்கான தொகையை கொடுங்கள். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு நிதி பகிர்வினை அளியுங்கள். அவருடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே நீங்கள் நிதிக்குள்ளியை வகுத்து விடாதீர்கள் என்பதுதான் நம்முடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கிறது. காரணம், வளர்ந்த மாநிலங்கள் மேலும் பொருளாதாரத்தை வளர்கிற போதுதான் இந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் மற்ற வீக்கர் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்திலேயோ சமூக நிலையிலோ சற்று பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கருதி என்று சொன்னால், வளர்ந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி நன்றாக இருந்தால்தான் ஒரு காலத்தில் அவர்களுக்கும் கொடுக்க முடியும். நம்மளுடைய வளர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு காலத்திலே நாம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். எனவே அதை மத்திய அரசு ஒன்றிய அரசு மிக சரியாக உணர்ந்து கொண்டு மாநிலங்களுக்கு கோரக்கூடிய உரிய நிதி பகிர்வினை தர வேண்டும். ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு அவர்கள் விடுவிக்க வேண்டிய நிதியை உடனடியாக அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக எப்போதும் இருக்கும்.